softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, cause my love deserves to be free. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிச்சர்ஸ் அண்ட் பெரிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதை பற்றி நான் ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் எனக்கு வந்திருக்கு. நான் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் ஆக்சுவலி வந்தது. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணல. எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து நான் இன்னொரு மினி லிப்ஸ்டிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம க்யூட் பேக்கேஜிங்கில் வந்துருக்குல்ல. ஒரு செம்ம கிளாஸியாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் மினி லிப்ஸ்டிக் செட்ஸ் வந்திருக்கு. இது ஆக்சுவலி மினி ட்ரையல் கிட்னு சொல்கிறாங்க. மைக்ரோ மினி ட்ரையல் கிட் தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஹர்ப்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஹர்ப் அண்ட் ரிச் ஃபார்முலாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் ஆக்சுவலி 16 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ப்ராடக்டே சைஸ் தான். அப்படின்னா 575 ருபீஸ் ஓகே வர்த் தான். ஒரு 1 லிப்ஸ்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்க்கு ஒரு 575 ருபீஸ் ஓகே தான். ஒரு ஷேட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்னும் கம்ப்ளீட்டாக நான் இன்றைக்கி தான் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்தது. அன்பாக்சிங் மட்டும் பண்ணிவிட்டு பட் ஆனால் ஷேட்ஸ் எதுவுமே நான் ட்ரை பண்ணல. அவங்க கூட அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த மினி கிட் 575 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிது. ஜஸ்ட் ஹர்ப்ஸோட மெயின் வெப்சைட்லேயே நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் வர ரொம்ப டிலே ஆச்சு. நான் நிறைய ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்தது. பட் ஆனால் எனக்கு வந்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஷேட்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு மோஸ்ட்டாக இந்த ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தேன். இந்த ப்ராடக்ட் எப்போ வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ராடக்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்ளையும் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் லைவாக. இன்னும் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு குட்டி ஃபேஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் ஆஃப் ஆன்டி டேன் ஃபேஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ரோஸ் பெட்டல்ஸோடது. இது நான் இன்னும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதோட எம்ஆர்பி 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஜஸ்ட் ஹர்ப்ஸ். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. எல்லாமே குட்டி. யூ ஒன்ட் பிலீவ், செம்ம குட்டி. குட்டி பாருங்கள், இதுவே குட்டி. அதை விட உள்ள இருக்க அந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதை விட குட்டி. இவ்வளோதான். இது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு சத்தியமாக தெரியல. மேபி இந்த எல்லா லிப்ஸ்டிக்ஸையும் மெல்ட் பண்ணால் ஒரு லிப்ஸ்டிக் வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு நிறைய ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன், அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் ஆனால் எனக்கு மோரோவர் எல்லாமே ஒரே ஷேட் மாதிரி தான் பார்க்கும்போது தெரியுது. நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதிரி பிங்க்கு, நல்ல டார்க் பிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சீரியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கனால பிரேக் ஆகுது. இதோட திக்னஸும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ அதனால பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு பிங்க் கலர், நல்லாயிருக்கு. இன்னொரு ஷேட் இதுவும் எனக்கு லைட்டாக அந்த பிங்க் ஷேட் தான் இருக்குது. பட் ஆனால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுவும் பிங்க் தான். பட் ஆனால் அதை விட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் லைட்டாக பிங்க் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. நான் நிறைய நியூட் கலர் எடுத்துருக்கேங்க. பட் ஆனால் எனக்கு நிறைய ப்ரௌன் அண்ட் பிங்க் தான் எனக்கு கண்ணில் படுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது ஒரு ப்ரௌன் ஷேட். இந்த ஒரு நியூட் கலர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த கலர் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் போட்டால் வெளியே ரொம்ப தெரியாது, பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இது யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதோட
கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நல்ல பட்டரியாக இருக்குது. இது வந்து மேடப் ஆஃப் கீன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அதனால கூட இருக்கலாம். அண்டு பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்மட்ச் ப்ரூஃபாக இருக்குன்றது பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகலான்னு பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் என் கண்ணில் போயிட்டுருக்கு. ரெட் ஷேட் இது அப்ளை பண்ணலாம். இது ரெட்டுனாலும் இதுலேயும் ஒரு லைட்டாக ஒரு பிங்க் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது பார்ட்டி வேறு ட்ரெஸ்லாம் பண்ணிங்கன்னா இல்லை ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது நல்லா ஸ்டெயினும் பண்ணுது லிப்ஸை கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பேபி பிங்க் மாதிரி ஒரு மாதிரி பீச் கலந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கு. இந்த அப்ளை பண்ணலாம். another pink, mild pink. நியூட் பிங்க் மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலி. இது ஒரு மைல்டு கலர். அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன் இந்த கலர். ஒரு மாதிரி வைப்ரண்ட்டான ஒரு பிங்க் இருக்குங்க. எனக்கு ஏன் தெரியல நிறையவே வந்து பிங்க் ஷேட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் இந்த பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. இந்த பிங்க்ல நல்ல டார்க்கான பிங்க். ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. லாங் ஸ்டேவா இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்துட்டு அது உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம் வந்து இது ஸ்டேயிங் பவர் இருக்குன்றதையும் சொல்றேன். இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடும்போது எடுக்கும்போது நீங்கள் நல்லா வந்து ஆயில்லாம் வச்சுட்டு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லிப்ஸில் அந்த ஸ்டெயின் அப்படியே இருக்கும், இல்லைன்னா வராது. another brown இருக்கு. நைஸ் கலர். இது ஒரு மாதிரி டஸ்கியான ஸ்கின்ல இருந்து எல்லா ஸ்கின்க்கும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலர் இதுவும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்கு. எனக்கு ஃபீல் ஆகுது. another brown இது கொஞ்சம் அந்த பிங்கா மெரூனா அந்த ஷேட் வந்து கலந்துருக்கணும் இருக்கு. பட் ஆனால் அப்ளை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப பீச் கலர் மாதிரி இருக்கு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் டிண்டா இருக்கு. ஆனால் அப்ளை பண்ணா ஒரு பீச் கலர் கொடுக்க மாதிரி இருக்கு. brown nude color, nice color. nudes நிறையவே வருது. I'm happy. மைல்டான கலர்ல மெரூன் மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிங்க் ஷேட் இருக்கு. மெரூன்லேயும் இருக்கட்டும், நிறைய ப்ரௌன்லேயும் வந்துட்டு ஒரு பீச்சான பீச் ஷேடு, பிங்கோட அந்த லைட்டாக ஒரு டிண்ட் இருக்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ரெட், ஒரே ஒரு ரெட். இது ஆக்சுவலி அது கொஞ்சம் பிரேக் ஆகி தான் இருக்கே. ஒரு மாதிரி வெளியிலலாம் ஸ்மட்ஜ் ஆகி பிரேக் ஆகி இருக்கு. பார்க்கலாம். செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கு. லிப்ஸ் அப்படியே தனியாக அப்படியே பாப்அப் பண்ணி காமிக்குது. செம்மையாக இருக்கு. ரெட் லிப்ஸ்டிக்லாம் போடுறதுக்கே ஒரு தனியான ஒரு இது வேணும். நான் ரெட்லாம் போடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால நான் மோஸ்ட்டாக வந்து மைல்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு பிங்க்கு, மைல்ட் பிங்க் மாதிரி இருக்கு. நைஸ் பிங்க். எனக்கு இதில் நிறைய கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமாக தான் வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதுவே நல்லா இருக்கு. குவான்டிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். பட் பரவாயில்ல. ஆர்கானிக் ப்ராடக்ட்ல வந்து 575 க்கு
ஓகே, நான் சொல்றேன். ப்ரௌன் கலந்து பிங்க். எனக்கு ஒரு ரிப்பீட்டடா கலர்ஸ் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஏன்னா ஏன் கணக்கு தான் இப்படி தெரியுதான்னு தெரியல. நிறைய கலர்ஸ் ரிப்பீட்டடா ஒரே மாதிரி இருக்கு. இது போட்டு போட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்கிட்ட 3 கலர் இருக்கு. போட்டு காமிச்சாங்க. இது ஒரு ப்ரௌன். எனக்கு அப்ளை பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. ரொம்ப குட்டியா இருக்கனால எங்க பிரேக் ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. நல்லா இருக்கா? இது ஒரு கலர். இதுவும் ஒரு பிங்க். நிறைய பிங்க் ஷேட்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதான் லாஸ்ட் ஒன். நான் உங்களுக்கு கடைசியா வந்து என்னோட கையிலையும் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க கலர்ஸ் எப்படி இருக்குன்னு. இது ஒரு வயலட் பர்பிள் கலர். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப நல்ல மேட்ச் ஆகுது என்னோட ட்ரெஸ்க்கு. அவ்வளோதான். நான் டோட்டல் 16 கலர்ஸையும் என்னோட லிப்ஸில் போட்டு உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு நான் ஏன் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியாத மினி செட் இந்த இதில் வந்து என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குது. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும். இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாம் இது வந்து வர்த் ஃபார் மணியா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் 575 ருபீஸ்க்கு இவ்வளோ ஷேட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. மினியாக இருந்தாலும் இவ்வளோ ஷேட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஓகே. மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு வைப் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த டின்ஸ் வந்து லிப்ஸில் இருக்குது. வைப் பண்ண பிறகு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லிப்ஸில் வந்து இந்த டின்ஸ் இருக்குது. அதுவும் மோஸ்ட்டாக அந்த டார்க் கலர்ஸ்லாம் போட்டு நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் அந்த டின்ஸ் இருக்குது. ஸோ அது போனாலும் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லிப்ஸில் விட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் போட்டுட்டு நான் வந்து எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஜஸ்டர்ஸோட வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். எனக்கு அங்கேருந்து ரொம்ப டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே ரொம்ப டிலே ஆச்சு. ப்ராடக்ட் ட்ராக்கிங் வந்துட்டு கரெக்டாகவே இல்லை எனக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. மேபி அது வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு நான் அனுப்புனதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு ப்ராடக்ட் வந்துருச்சு. ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் டிலேவாக வந்துச்சு. மற்றபடி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் டு யூஸ்னு தெரியும். இதுதான், வேறு எதுவும் இல்லை. இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். இதையும் நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்வாட்சஸ்ல பார்த்துக்கிட்டீங்க. என்னோட ஸ்வாட்சஸ் பாருங்க. ஸ்வாட்சஸ்ல பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தான் இருக்கு. இதை நான் லிப்ஸ்ல போட்டால் எனக்கு மோரோலஸ் எனக்கு வந்து ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கு. மேபி அது எனக்கு அப்படி தோணி இருக்கலாம். பட் ஆனால் உண்மையாகவே கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஐ திங்க் நீங்கள் வாங்கலாம். நான் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் கலராக போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ ஸ்டெயின் கலர் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லிப்ஸ்டிக் நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல டார்க்கான ஒரு பிங்க் கலர். டைம் பார்த்தீங்கன்னா 5:35 ஆகுது. நான் இதை அப்படியே விட போகிறேன். நைட் வரைக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்குறது எனக்கு கொஞ்சம் வியர்டாக தான் வீட்டில் வந்து லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க. பார்க்கலாம். பட் உங்களுக்காக நான் போடுறேன். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் இருந்துச்சு. பட் ஆனால் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அப்புறம் லைட்டாக ரொம்ப க்ரீமியாக இருந்துச்சுன்னா 8:30 ஆகுது. லிப்ஸ்டிக் ஷேட் கலர் வந்து கொஞ்சம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே. எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு போட்டதை விட இது வந்து கொஞ்சம்
கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கலர் வந்து போனாலும் இது வந்து ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30க்கு நம்ம போட்டோம். இப்போ 9:30 4 ஹவர்ஸ் ஆச்சு. 4 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு போயிருக்கு. ஒரு 10:30க்கு நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் இதுக்கு நடுவில் வந்துட்டு என்னோட டின்னர் சாப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் போயிருக்கு ஷாம்பு போட்டு. வேற எதுவும் நான் பண்ணல. ஃபேஸ் வாஷ் கூட எதுவும் பண்ணல. ஸோ நான் 10:30 நான் வந்து 10:30க்குலாம் உங்களுக்கு வந்து இன்னொரு அப்டேட் பண்ணிட்டு பாருங்க. 10:30 ஆகுது. பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கே தெரியல. டோட்டலாக லிப்ஸ்டிக் போயிடுச்சு. பட் அது அந்த ஸ்டீம் மட்டும் இருக்கு. லிப்டாக மட்டும் லிப்ஸ்டிக் இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேனா இல்லை அப்படின்னு தெரியல. போயிடுச்சு. ஸோ 5 ஹவர்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தாலும் இதனாலும் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 4 to 5 ஹவர்ஸ் லிப்ஸ்டிக் பட் அது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போனாலும் அது ஒரு லைட்டாக அந்த நேச்சுரலாகவே பிங்காக இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே, வித் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.